கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த காரியம் சொல்லப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது, அங்கே தேவாலயத்தை கட்டும்படிக்காக நிறைய எதிர்ப்புகள் வரும்போது, அங்கே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, செருபாபேலுக்கு முன்பாக என்ன பர்வதம் போன்ற சூழ்நிலைகள் அவன் செய்ய வேண்டிய வேலைக்கு எதிராக எழும்பினாலும் அது எல்லாம் சமபூமி ஆகும் என்று சொல்லி தேவன் இங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை வைத்து தேவன் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாக இடைப்படுகிற வார்த்தை, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய ஆரம்பித்ததை தடுக்க எந்த வல்லமையாலும் முடியாது, எந்த சூழ்நிலையாலும் முடியாது. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கு நேராய் உங்க வாழ்க்கையில நீங்க எதையோ கட்டி கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு எதிராய் எந்த சூழ்நிலைகள் எழும்பினாலும் இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், அது உங்களுக்கு முன்பாக அது சமபூமியாகும். அந்த பர்வதங்கள் இனி உங்களுக்கு சவால் கொடுக்க முடியாது. அதே போல ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள்ல பார்க்கிறோம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பள்ளமா கிடக்கோ, எதெல்லாம் மலை போல உங்களுக்கு தடையாய் நிற்குதோ, எதெல்லாம் கரடு முரடாக கிடக்குதோ, எதெல்லாம் கோணலா இருக்குதோ, எல்லாம் என்ன செய்யுமா? அது செவ்வையாக்கப்படும், உயர்த்தப்படும், தாழ்த்தப்படும், சமமாக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். அப்படி செய்யும் போது அங்க என்ன நடக்குமா? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகுமா? உங்களுக்காக தேவன் இதை செய்யும் பொழுது அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிற காரியங்களை எல்லா கண்களும் அதை காணும் என்று சொல்லி கர்த்தரின் வாக்கு உரைத்தது. அப்ப இன்றைக்கு அவர் நமக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார்னா நிச்சயமா இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். சங்கீதம் 97:5 பார்க்கிறோம், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. அப்போ இன்னைக்கு அவர் பிரசன்ஸ்ல நம்ம உட்காரும் போது எதிராய் நிற்கிற மலை போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் அது உருகி போகுமா? அப்போ இன்றைக்கு நீங்க உங்க நினைவுகளை எதன் மேல வைத்திருக்கிறீங்க? சூழ்நிலைகளை பார்க்காம அவர் பிரசன்ஸ்ல போய் உட்காரும் போது, அவரோடு கூட நீங்க இடைப்படும் போது, பேசும்போது, அவர் உங்க கூட பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்கும் போது, அந்த பிரசன்ஸ்குள்ள போகும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா மலை போன்ற சூழ்நிலைகளும் அது மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 41:15-16 பார்க்கிறோம், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இவ்வளோ தூரம் அவர் செய்வேன்னு சொன்னவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், நம்ம அந்த மலைகளை மிதித்து நொறுக்குவோம் என்று சொல்லி நம்மை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறதாய் தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதையெல்லாம் தூற்றி போடுவோமா? காற்று அந்த மலைகள்ல இருந்த வந்த அந்த துகள்களை அதை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்குமா? நம்ம என்ன செய்வோமா? கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவோமா? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவருடைய வார்த்தை கடந்து வருதுன்னா, இன்றைக்கு உங்களை கொண்டு தேவன் அப்படிப்பட்ட மலைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை மாத்திரம் அல்ல, உங்களை நோக்கி வருகிற, உங்களை தேடி வருகிற எத்தனையோ பேருடைய சூழ்நிலைகளையும் மிதித்து நொறுக்கக்கூடிய வல்லமையை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் மத்தேயு 17:20 அவர் சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை
எதிராயிருக்கிற சூழ்நிலைய பார்த்து நம்ம பேசி அதை விசுவாசத்தோடு, சந்தேகம் இல்லாமல் நம்ம விசுவாசத்தோடு இருதயத்துல நான் சொல்லிட்டேன், இந்த சூழ்நிலை நிச்சயம் மாறிற்று அப்படின்னு சொல்லும்போது, அந்த காரியம் அப்படியே நடக்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னு இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டம் என்ன, யுத்தம் என்ன, அதை உங்க வாயினால நீங்க சொல்லும்போது, இந்த யுத்தத்தை, இந்த சூழ்நிலையை எதிராய் நான் பேசுகிறேன், இதை இயேசுவின் நாமத்தில் அதை நான் கடலின் ஆழத்துக்கு கீழே நான் புரட்டி தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிச்சீங்கன்னா, அந்த சூழ்நிலை, அந்த மலை அப்படியே அது சமபூமி ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. அது உங்களுக்கு முன்னாடி இனி அந்த மலை கிடையாது என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்தபடி, செருபைபேலாகிய நமக்கு முன்பாக அது எல்லாம் இன்றைக்கு சமபூமி ஆகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி பெரிய பர்வதங்கள் எல்லாம் இன்றைக்கு உம்முடைய வல்லமையினால அது எங்களுக்கு முன்பாக சமபூமி ஆகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களையும் நீர் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கி மலைகளை மிதித்து நொறுக்கவும், மலைகளை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே அப்புறம் தள்ளுண்டு போய் என்று சொல்லும் எங்களுக்கு வல்லமையை கொடுத்தபடி, இன்றைக்கு அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா மலைகளையும் பார்த்து பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நீ பெயர்ந்து அப்புறம் போ என்று சொல்லி நாங்கள் அதை கடலின் ஆழத்துக்கு கீழே தள்ளி போடுகிறோம். இந்த பர்வதங்கள் இனி உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் சவால் கொடுக்க முடியாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் அப்படியே செயல்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.